Hello folks, welcome to Biostats. Past Statistical Softwareல 2025 பிப்ரவரி அப்டேட் வந்துருச்சு. இதற்கு முன்னாடி பாஸ்ட் 5.02 அப்படிங்கிற வெர்ஷன்ல இருந்து பாஸ்ட் வெர்ஷன் 5.1 வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபாஸ்ட் 5.02 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அதன் மேலேயே நீங்கள் புது வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணும்பொழுது பழைய வெர்ஷன் மேலேயே புதிய வெர்ஷன் அப்டேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் டேரெக்டாக எப்பொழுதும் போல் இன்ஸ்டலேஷன் பண்ணும்பொழுதே உங்களுக்கு பாஸ்ட் 5.1 பிப்ரவரி 2025 அப்டேட் வெர்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த பாஸ்ட் 5.1ல் மொசைக் பிளாட் எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். அதற்காக நம்ம எடுத்திருக்க டேட்டா செட் பார்த்தோன்னா 4 டிஃப்ரெண்ட் ஹேபிட், அதாவது 4 விதமான வாழ்விடங்களில் 2 வகையான உயிரினங்களோட எண்ணிக்கையை எடுத்திருக்கோம். இது ஒரு ஆவரேஜ் டேட்டா. ஸோ ஃபாரஸ்ட்டில் ஒரு ஸ்பீசிஸ் ஏ எப்படி இருக்குது, ஸ்பீசிஸ் பி எப்படிங்கிறது 4 டிஃப்ரெண்ட் ஹேபிட் இருக்கக்கூடிய பிளேசஸில் ஸ்பீசிஸோட இந்த 4 வாழ்விடங்களிலும் ஸ்பீசிஸோட வாழ்வியல் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத இந்த மொசைக் பிளாட்டுகளாக பார்க்கலாம். பொதுவாக மொசைக் பிளாட் என்பது தமிழில் மொசைக் வரைபடம்னு கூறலாம். இது அடுக்கப்பட்ட பார் விளக்கப்படத்தை போன்றே வகைப்படுத்தப்பட்ட தரவின் வரைகலை பிரதிநிதித்துவமாகும். ஆனால் விகிதாச்சார பரப்பளவு அளவீடுகளுடன் ஒவ்வொரு வகையிலும் உள்ள தரவு புள்ளிகளின் அதிர்வெண்களின் அடிப்படையில் வெவ்வேறு அளவுகளின் செவ்வகங்களை பயன்படுத்தி 2 அல்லது அதற்கு வகைப்படுத்தப்பட்ட மாறிலிகளுக்கு இடையேயான உறவினை இது காட்சிப்படுத்துகிறது. பொதுவாக இந்த மொசைக் பிளாட் இந்த 2 உயிரினங்களுக்கும் இடையான தொடர்புகள், அவற்றின் வாழ்விடங்களில் அவற்று உகந்த சூழ்நிலை, அவை பரவியிருக்கும் தன்மை போன்றவற்றை விளக்குவதற்கு பயனுள்ளதாக இது இருக்கும். அதாவது மொசைக் பிளாட்டுங்கிறது ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கும். அந்த ஒவ்வொரு செவ்வகத்தின் அகலமும் உயரமும் தரவு தொகுப்பில் உள்ள வகைகளின் விகிதாச்சாரங்களுக்கு ஒத்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம எடுத்திருக்க டேட்டா செட். இப்போ இந்த டேட்டா செட் ஒரு பாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அல்லது எப்படி கஸ்டமைஸ்ட் பண்ணுவது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் அதற்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு அதில் சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த டேட்டாவை வச்சு எப்படி மொசைக் பிளாட் இந்த பாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் 5.1ல் வரைகிறதுங்களை பார்க்கலாம். ஸோ டேட்டாவை செலக்ட் ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணி இந்த டேட்டாவை தேர்வு செஞ்சு பிளாட் மெனுவில் மொசைக் பிளாட் கிளிக் பண்ணும் பொழுது நமக்கு மொசைக் பிளாட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் மொசைக் பிளாட். இதில் ஸ்பீசிஸ் ஏ, ஸ்பீசிஸ் பி அண்ட் த டெசர்ட், கிராஸ்லேண்ட், வெட்லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் 4 டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸில் இந்த 2 ஸ்பீசியஸ். இந்த மொசைக் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 வேரியபிள்ஸ் மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும். அதற்கு மேற்பட்ட வேரியபிளை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மொசைக் பிளாட்டு. இதில் ஸ்பேசிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸை 0 பண்ணும் பொழுது இந்த செவ்வக வடிவ பாக்ஸோட ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கொள்ளும். நீங்கள் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அதற்கிடையான இடைவெளி அதிகமாகும். பொதுவாக அந்த ஸ்பேசிஸ் 0 to 5 வரைக்கும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டாண்டர்டாக இருக்கிறது 2. அடுத்ததாக ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அனடேஷன்ஸ். ஸோ இதில் நன்னுங்கிறது உள்ளே எந்தோட வேரியபிள்ஸோட வேல்யூ மென்ஷன் பண்ணாது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிவன் வேல்யூஸ் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஒவ்வொரு டேட்டாவோட வேல்யூவும் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் ஏவோட ஃபாரஸ்ட் வேல்யூ ஸ்பீசிஸ் கவுண்டிங் 120, அதே ஸ்பீசிஸோட பியோட வேல்யூ 80. ஸோ இதுதான். அதே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்.
ஸோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் ஏ அண்டு ஸ்பீசிஸ் பி இரண்டும் கூட்டி மொத்தமாக அந்த 4 வாழ்விடங்களில் 2 ஸ்பீசிஸோட டோட்டல் கூட்டினீங்கன்னா பர்சன்டேஜ் உங்களுக்கு 100 வரும். ஸோ அந்த 100 கன்வெர்ட் பண்ணி அதுவாக கொடுத்துருக்கு. ஸோ ஸ்பீசிஸ் ஏ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் 21.8, ஸ்பீசிஸ் பி 14.5 வேல்யூ. ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஹைண்ட் 0 செல்ஸ். ஸோ நமக்கு இதில் 0 ஸ்பீசிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய 4 வாழ்விடங்களில் 2 ஸ்பீசிஸில் 0ங்கிற காலம் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு 0 காலம் வந்ததுன்னா ஹைண்டு 0 காலம் கொடுக்கும் பொழுது அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஹிடன் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன்ஸ். அடுத்ததாக இல்லை வந்து செட்டிங்கில் போய் சம் அடிஷ்னல் சேஞ்சஸை பார்க்கலாம். ஸோ கிராஃப் செட்டிங் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ எதுவும் போல் திக் லைன் அண்ட் த ஃபாண்ட் வந்து டைம் ரோமன் சூஸ் பண்ணிக்கலாம். டைம் ரோமன் அண்ட் 16 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜினை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியும். ஸோ 80ங்கிறது ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு வேணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டாப் அண்டு பாட்டமும் நீங்கள் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து அடிஷ்னலாக கலர் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். கலர் ஸ்கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைப் ஆஃப் கலர்ஸ் சேஞ்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இதில் எந்த வகையான கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைலை ஜேபிஜியில் சேவ் பண்ணுறதுக்காக ஜேபிஜி தேர்வு செஞ்சு சேவ் ஆஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபைலை வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதனோட இந்த கிராஃபோட விளக்கத்தை பார்க்கலாம். பொதுவாக இந்த மொசைக் பிளாட் வந்து எதற்கு ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மரபியல் மற்றும் பரிணாம உயிரியல் போன்ற தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கும், சூழியல் சுற்றுச்சூழல் சார்ந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கும், தொற்று நோயியல் மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் நுண்ணுயிரியல், நோய் எதிர்ப்பியல், உயிரி மருத்துவ ஆராய்ச்சி போன்ற தரவுகளை வந்து பகுப்பாய்வு செய்வதற்கு இந்த மொசைக் பிளாட் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ இதனோட விளக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஹேபிட்டில் அதிகபட்ச மொத்த இனங்களின் வந்து மிகுதியாக வந்து ஃபாரஸ்ட் ஹேபிட்டில் இருக்குது. இங்கே வந்து இனங்கள் ஏ, அதாவது ஸ்பீசிஸ் ஏ வந்து 21.8%, ஸ்பீசிஸ் பி வந்து 14.5%. அதாவது ஸ்பீசிஸ் பியோட ஸ்பீசிஸ் ஏ வந்து ஃபாரஸ்ட் ஹேபிட்டில் உயிர் வாழ்வதற்கான உகந்த சூழ்நிலை வந்து சிறப்பாக இருக்கிறத வந்து இந்த மொசைக் பிளாட் விளக்குது. அதே சமயம் இதற்கு எதிர்மறையாக வெட்லேண்டில் ஸ்பீசிஸ் ஏ வந்து 9.09%, ஸ்பீசிஸ் பி வந்து 18.2%. ஸ்பீசிஸ் ஏவை விட ஸ்பீசிஸ் பி வந்து வெட்லேண்டில் அதிகமாக உயிர் வாழ்வதற்கான உகந்த சூழ்நிலை வெட்லேண்டில் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட் மிகவும் சீரான பரவலை இந்த கிராஸ்லேண்டில் வந்து ஸ்பீசிஸ் ஏ மற்றும் ஸ்பீசிஸ் வந்து பி இருக்குது. இங்கே ஸ்பீசிஸ் ஏ வந்து 16.4%, ஸ்பீசிஸ் பி வந்து 10.9%. அதாவது ஸ்பீசிஸ் பி விட ஸ்பீசிஸ் ஏ வந்து அதிகமான உயிர் வாழ்வதற்கான உகந்த சூழ்நிலை வந்து கிராஸ்லேண்டில் இருக்குது. இந்த 2 இனங்களுக்கும் புல்வெளி சூழ்நிலை, அதாவது கிராஸ்லேண்ட் ஹேபிட் வந்து செழித்து வளர முடியும் என்பதை இந்த கிராஸ்லேண்ட் வந்து ஹேபிட் வந்து 2 ஸ்பீசிஸுங்களுக்கும் பொதுவாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசைடு பாலைவனத்தில் மற்ற வாழ்விடங்களை ஒப்பிடும் பொழுது இந்த பாலைவன வாழ்விடங்களில் 2 இனங்களுக்குமான வாழ்வதற்கான உகந்த சூழ்நிலை வந்து இங்கே ரொம்ப
குறைவாக தான் இருக்குது. எடுத்துக்காட்டாக ஸ்பீசிஸ் ஏ வந்து 3.64 அதாவது 3.64%, ஸ்பீசிஸ் பி வந்து 5.45% தான் இருக்குது. இந்த வாழ்விடங்கள் ஒப்பீட்டளவில் சிறிய விகிதங்கள் வரையறுக்கப்பட்ட நீர் வளங்கள் குறைவாக இருப்பதாகவும், தீவிர வெப்பநிலை போன்ற மற்றும் வறண்ட சூழ்நிலை ஆகிய இரண்டுமே இந்த இனங்கள் சுற்றுச்சூழலுடன் ஒற்றி வாழ்வதற்கு இடர்பாடுகளாக இருக்கிறது தான் இந்த டிசைட் வந்து ஸ்பீசிஸ் ஏ அண்ட் ஸ்பீசிஸ் பிக்கும் இந்த குறைவான எண்ணிக்கையிலான விகிதங்களை காட்டுது. பொதுவாக இந்த மொசைக் பிளாட் வந்து ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்துவமான வாழ்விட விருப்பங்களை வந்து எடுத்து காட்டுவதற்கு இந்த மொசைக் பிளாட் பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக இனம் ஏ ஃபாரஸ்ட்லேயும் மற்றும் புல்வெளிகளிலும் அதிகமாக வாழ்வதற்கு ஸ்பீசிஸ் ஏ வந்து உகந்த சூழ்நிலை காணப்படுகிறது. அதே நேரத்தில் ஸ்பீசிஸ் பி வெட்லேண்டில் அதிகமாக காணப்படுகின்றது, அதாவது 18.2 விகிதங்களில். பாலைவனங்களில் இந்த இரண்டு இனங்களுமே, அதாவது டிசைர்டு ஹேபிட்டில் இந்த இரண்டு ஸ்பீசிஸுமே வறண்ட சூழ்நிலைகளுக்கு நன்கு பொருந்தி வாழ இயலவில்லை என்பதை இந்த மொசைக் பிளாட் வந்து குறிப்பிடுகிறது. பொதுவாக இந்த மொசைக் பிளாட் வந்து ஒரு உயிரினங்களோட வாழ்விடங்களையும் குறிப்பாக பல்லுயிரிகளை ஆராய்வதற்கும் பொருத்தமான வாழ்விடங்களை பராமரிப்பதற்கும் இனங்களின் பரவல் முறைகளை கண்டறிவதற்கு உகந்த வெப்பநிலையை அறிந்து கொள்வதற்கும் மண்ணின் தன்மை மற்றும் இனங்கள் இடையேயான தொடர்புகள் போன்றவற்றை கண்டறிவதற்கு இந்த மொசைக் பிளாட் வந்து பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கோ அல்லது விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கோ உங்கள் தரவுகளை எப்படி பகுப்பாய்வு செய்வதற்கின்ற சந்தேகங்கள் இருந்தால் நமது இணையதளத்தில் அல்லது நமது டெலிகிராம் குரூப்பில் அதற்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் உங்கள் ஃபைலை அப்லோட் பண்ணி அதற்கான சிறு விளக்கங்களை கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுத்த டேட்டாவை வச்சு எப்படி பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் உங்கள் டேட்டாவை பகுப்பாய்வு செய்யலாம் அல்லது ஒரு தரவை டேட்டா விசுவலைசேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு விளக்கி கூறுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.